வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடர்களாய் கூட்டிச் சேர்த்திருக்கின்ற கடவுளே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று ஒப்படைக்க செய்தலும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த இறை மகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்திலும் தோத்திரத்தை நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். கடவுளின் பெரிதான கிருபையினாலே நம் மாதத்தின் நிறைவு ஓய்வு நாளாக இன்று சிறப்பாக திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 5ஆம் ஞாயிறாக இன்று நாம் திருச்சபை மக்களாக இணைந்து ஒரு சில மணிகள் ஆண்டுடைய வாரத்தை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளுக்காய் சிந்திக்கும்படியாய் நம்ம திருச்சபையாய் நம்ம கொடுத்திருக்கின்ற திருமறை பகுதி, அது நாம் சற்று முன் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாய் அது இருக்கின்றது. தூய லூக்கா என்பவருடைய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை உள்ள பகுதியை மையமாக கொண்டு நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 வரை உள்ள பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது அது மத்தேயு நற்செய்தி ஆசிரியர் 4ஆம் அதிகாரத்திலும் மையப்படுத்தி எழுதியிருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் இந்த பகுதியை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையத்திலே தன்னுடைய திருப்பணியை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சீடர்கள் எல்லாம் அவர் அழைக்கின்றார். அப்படி சீடர்களை அழைக்கின்ற நோக்கத்திலே முதல் சீடரை அழைக்கின்ற பகுதி தான் இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி இருக்கின்ற பகுதியை நாம் பார்க்க முடிகின்றது. முதல் சீடரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். இந்த பகுதியிலே இருக்கின்ற அற்புதமும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த 4வது அற்புதமாக திருமறையின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே இந்த அற்புதமானது 4வது அற்புதமாக கூறப்படுகின்றது. இந்த பகுதி நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கெனசரேத்து ஏரி கரையிலே அல்லது கடல் பகுதியிலே அவர் வருகின்றார். அங்கே மீனவர்கள் மீன் பிடித்துவிட்டு தன்னுடைய வலைகள் எல்லாம் அலசி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 படகுகளை ஒரு படகு மேல் ஏறி பிரசங்கம் பண்ணுகின்றார். பின்பு பேதுருவை ஆழத்துக்கு போய் தன்னுடைய வலையை போட சொல்லுகின்றார். பேதுருவும் வலையை போட்டு திரளான மீன்களை பிடிக்கின்றார். பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அவனுடைய கூட்டாளிகளும் யோசேப்பும் செபெதேயுவான அவனுடைய உறவினரையும் ஊழியத்துக்கு அவர் அழைக்கின்றார். இதுதான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற சாராம்சமாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து நாம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கெனசரேத் ஏரிக்கரை என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது 25 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு கடல் என்று அவர்கள் சொல்லுகின்றார். 10 கிலோமீட்டர் அகலமும் இருக்கின்ற ஒரு ஏரி. இந்த பகுதியை 3 பெயர்களாக அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள். கலிலேயா கடல் என்று சிலர் சொல்லுவார்கள், திபேரிய கடல் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள், கெனசரேத்து கடல் என்று சொல்லி அவர்கள் கூறுவார்கள். ஆனால் கடல் என்று நாம் இந்த திருமறையிலே அவர்கள் பதிவிட்டது அவருடைய சுற்றுச்சூழலிலே அதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு கடல். ஆனால் திருமறையின் அடிப்படையிலே குறிப்பாக கிரேக்க மொழியாக்கத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஏரி என்று தான் அதனுடைய பொருள்படுகின்ற ஒன்றாய் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை தமிழிலே மொழியாக்கம் செய்வது பொழுது கடல் என்று அவர்கள் மொழியாக்கம் செய்து விட்டார்களோ என்று தெரியவில்லை. ஆனால் கிரேக்க பதத்திலே ஏரி என்று தான் போடப்பட்டிருக்கிறது. இந்த கலிலேயா ஏரி அல்லது கெனசரேத் ஏரி, திபேரியா கடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் இஸ்ரேல் நாட்டிலே வாழ்கின்ற குறிப்பாக யூத மக்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு அருமையான ஒரு இடம். எப்படி நாம் மே மாதத்திலே வெக்கேஷன் டைமிலே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியாக ஒரு 10 நாள் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போமோ, அதே போல தான் அங்கே இருக்கின்ற இஸ்ரேல் மக்கள் குறிப்பாக யூத மக்கள் இந்த திபேரிய கடலுக்கு வந்து தன்னுடைய நேரத்தை குடும்பத்தோடு அவர்கள் செலவு செய்வார்கள். ஒரு நிம்மதியான ஒரு இடம், இயற்கையின் சூழலை அவர்கள் அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான இடமாய் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே அது இருந்தது. இந்த
கடலில் அல்லது ஏரி பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 4வது அற்புதத்தை நாம் பார்க்க முடிகின்றது. பவர் எடிஷனில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பின்பு அவர் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திருவிவிலியத்திலே ஒரு நாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க பதத்திலே, தாய்மொழியான அந்த கிரேக்க பதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மூல மொழியிலே பார்க்கின்ற பொழுது, அந்த பின்பு என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் அப்பொழுதுதான் ஓய்வு நாளிலே அந்த தேவாலயத்திலே பிரசங்கம் செய்து திருமறையை படித்து வந்தது போல் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் நேராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திபேரியா கடலுக்கு வந்து பேதுருவை அவர் சந்திக்கின்றார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பேதுருவின் மாமியாரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சுகமளிக்கிறார் என்று சொல்லி முற்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது இந்த 4வது அற்புதத்துக்கு பிறகுதான் அது நடந்த ஒரு அற்புதமாய் சொல்லப்படுகிறது. ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஆசரித்து திருமறையை படித்து அதற்கான விளக்கத்தை மக்களிடம் கூறி அதன் பின்பு அவர் இந்த திபேரியா கடலுக்கு கலிலேயா ஏரிக்கு அவர் வருகின்றார். அங்கே வருகின்ற பொழுதுதான் அவர் பார்க்கின்றார், அந்த கடலிலே குறிப்பாக பேதுருவும் கப்பலும் இருக்கின்றது, மற்றொரு படகும் அங்கே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நேராக அந்த பேதுருவின் படகிலே அவர் ஏறுகின்றார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளை யாராவது எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் கேட்டு தான் அவர்கள் எடுக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், அவங்கள என்னென்னமோ சொல்லுவோம், அதை கேட்காம எடுத்துட்டாங்க, சொல்லாமல் எடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கவில்லை, உன் படகிலே நான் ஏறி கொள்ளவா என்று சொல்லி. அவர் பாட்டு ஏறிறார், பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதில் முதலாவது காரியத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த பகுதியிலிருந்து, எளிய உதவியால் வரும் நல்வாழ்வு. எளிய உதவியால் வரும் நல்வாழ்வு. இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகிலே கேட்காமலே அவர் ஏறி அங்கிருக்கின்ற மக்களை, திரளான அவருடைய போதனையை கேட்பதற்கு விரும்பி வந்த மக்களிடம் அவர் அங்கே தன்னுடைய போதனையை அங்கே கற்பிக்கின்றார். ஆனால் பேதுரு ஒரு காதில் அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே கையில் அவர் வலையை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிரசங்கெல்லாம் முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் வலையை எடுத்துக்கொண்டு போய் ஆழத்துக்கு போடுங்கள் என்று சொல்லி. பேதுருவின் பின்னணியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பேதுரு ஒரு மீனவரின் பாரம்பரியத்திலே பிறந்த ஒரு மனிதனாய் இருக்கின்றான். குறிப்பாக அவருடைய வாழ்வாதாரத்திலே மற்றொரு பகுதியை பார்க்கின்ற பொழுது, அவர் இந்த யூத மதத்துக்கும் அல்லது ரோம அரசுக்கும் எதிராய் கேள்விகளை எழுப்புகின்ற ஒரு மனிதன். ரோம அரசு எப்படி அவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்களோ அதை எதிர்க்கின்ற ஒரு மனிதனாக இந்த பேதுரு இருக்கின்றான். பேதுருவும் அவரோடு இருக்கின்ற அந்த கூட்டாளிகளும். ஆகையால் யூத மக்களை பார்த்தாலே பேதுருவுக்கு ஒரு பயம். யூத மக்கள் யார் வந்தாலும் பேதுருவுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகில ஏறி பிரசங்கம் பண்ணுகின்றான். பேதுரு நினைத்திருந்தால், என்னை கேட்காமல் அந்த படகில ஏறிவிட்டால் இறங்கு என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மனப்பக்குவமாக நாம் பார்க்க முடிகின்றோம். பேதுருவின் படகிலே இயேசு ஏறின பொழுது பேதுரு தடிக்கவில்லை. தன்னுடைய படகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு போதனைக்காக அவர் கொடுக்கின்றான். ஒரு சிறிய எளிய உதவி. கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த இறை மக்களை, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரின் ஊழியத்திற்கு நம்மால் ஈன்ற ஒரு சிறிய அல்லது எளிமையான உதவிகளை நாம் செய்து கொண்டு முழுமையாக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்று பேதுரு தன்னுடைய படகை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். ஒரு சிறிய உதவி அவருடைய எதிர்கால வாழ்வில் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்காகவும் திருப்பணிக்காகவும் ஆண்டவரினுடைய
காரியத்தை செய்வதற்கு நம்மால் ஈன்ற ஒரு சிறிய உதவியை நாம் முற்பட்டு நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எதிர்காலத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்யலைன்னா என்ன, யாராவது செய்வாங்க. நான் கொடுக்கலன்னா என்ன, யாராவது கொடுக்க தான் போகிறாங்க. நான் பேசலைன்னா என்ன, யாராவது பேச தான் போகிறாங்க. அப்படி யாராவது செய்வார்கள் என்று சொல்லி நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு சின்ன வாய்ப்பை நாம் பல நேரங்களிலே மறுத்து விடுகின்ற கிறிஸ்தவ மக்களாய் நாம் இருக்கின்றோம். பேதுருவை போல இருக்க இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். எப்போதெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் திருப்பணிக்கும் நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ, எளிமையான முறையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ, நாம் அதை முற்பட்டு செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பேதுருவின் வாழ்விலே அந்த சூழலிலே அவர் பொறுமையோடு செயல்பட்டதால் அவர் பெற்ற பெருவாழ்வாய் இருக்கிறது. பொறுமையோடு செயல்பட்டதால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய வாழ்வை அவர் கண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த பிறகு பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளிடம் அவர் சொல்லுகின்றார், உடைய படகுகளை எடுத்துக்கொண்டு ஆழத்துக்கு போய் உடைய வலைகளை போடுகள் என்று சொல்லி. பேதுரு நக்கலா ஒரு பதில் சொல்றார். உங்களுக்கு தெரியாது, நேற்று இரவு முழுசும் நாங்கள் போய் மீன் பிடித்தோம், ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கல. வெறுத்து போய் திரும்பி வந்து எங்களுடைய வலைகளை நாங்கள் அலசி கொண்டு சுத்தம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலும் உன்னுடைய பேச்சுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். பொறுமையோடு அவர் செயல்பட்டார். நம் அனைவருக்கும் தெரியும், இந்த மீன் பிடிக்கிற, யாராவது மீன் பிடிக்க போயிருக்கீங்களா ஆழ்கடலுக்கு? எங்கே நாங்கள் கடலே பார்த்ததில்லை, எங்கே இப்போ நாங்கள் போய் மீன் பிடிக்கிறது? மார்க்கெட்டில் மீன் இருந்தால் வாங்கி சாப்பிட்டுப்போம். நான் இந்த கடலோர பகுதியில் தான் நாங்கள் வாழ்ந்ததுனால இந்த கல்லூரி வாழ்க்கையில் என்னுடைய இந்த தேவனாம்பட்டினம்னு ஒரு இருக்குது, சில்வர் பீச் கடலூர். அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த கல்லூரி வாழ்க்கையில் அந்த நேரத்தில் காலையில் காலேஜ், ஆஃப்டர்நூன் எங்களுக்கு வந்து லீவு தான். மதியானத்துக்கு மேலே ஒரு நாள் அந்த பெரிய போட்டு லான்ச்சுன்னுவாங்க, அந்த லான்ச்சில் நானும் என் நண்பரும் ஏறி அந்த நடுக்கடலுக்கு போனோம். உள்ளே போக போக நல்லா இருந்தது, ஆனால் நடுக்கடலை பார்த்தோன்னா பயம் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. ஏதாவது சுனாமி கினாமி வந்து பொசக்க வந்துடுச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது? ஒரு நாள் முழுசாக அங்கே இருந்தோம். சுற்றி எங்கே பார்த்தாலும் கடல் தான், ஒரு லேண்டு எங்கேயுமே இடம் எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு நாள் முழுவதும் அவங்க பாடுபட்டு அந்த மீன் பிடிக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அங்கேயே ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனை அங்கேயே வறுத்து அப்படியே கொடுத்தாங்க. திரும்பி அவங்க வீடு திரும்புகிற வரைக்கும் அவருடைய குடும்பம் வயிற்றில் நெருப்பு கட்டி உக்காந்துருப்பாங்க. போனவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்லை ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமா என்று சொல்லி அவருடைய குடும்பத்தார் வேதனையில் தான் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மீன்பிடிக்கர்கள் போய் மீன் பிடித்து வர வரைக்கும் அவருடைய குடும்பம் வேதனையிலும் துயரத்திலும் தான் இருக்கும். திரும்பி வந்து அவங்க அவங்களுடைய முகத்தை காட்டின பிறகு தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியே ஏற்படும். ரொம்ப பிரயாசம். உள்ளே போக போக கொஞ்சம் நமக்கு ஆக்சிஜன் கம்மியாகும். நடுக்கடல்லாம் போனால் கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாகும், அதையும் சமாளிக்கணும். அவங்களாம் இந்த சேஃப்டி கார்டெலாம் போடாமல் தான் குதிச்சு அவங்க பாட்டு ஏஞ்சி வருவாங்க. இப்படி பேதுருவின் வாழ்விலும் இரவு முழுவதும் கடினப்பட்டு வலை வீசி எந்த மீனும் கிடைக்கல. ஒரு சோர்வு நிலை, ஒரு துக்க நிலை, ஒரு வெறுப்பான ஒரு நிலை. அவர்கள் திரும்பி வந்து அந்த வலையெல்லாம் அலசுகிறார்கள். அடுத்த நாளாவது போய் மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லி வலையை என்ன போட்டோன்னு நமக்கு நல்லா தெரியும். அது இருக்கின்ற இந்த கடலில் இருக்கின்ற பாசிகள், சில தேவையற்ற பொருட்கள் எல்லாம் அந்த வலையிலே சிக்கிக்கொள்ளும். அதையெல்லாம் சுத்தம் செய்தால்தான் மறுபடியும் போய் மீன் பிடிக்க முடியும். ஒரு வெறுப்பு உணர்வோடு இருந்த பேதுருவிடம் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், வா மறுபடியும் போய் ஆழ்கடலிலே வலையை போடு என்று சொல்லி. பொறுமையை இழந்து விட இருக்கலாம்,
அவர் நினச்சா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வரல, நீங்கள் வேணால் போங்கன்னு சொல்லியிருக்கலாம். எங்கள் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பாட்டு சொகுசாக படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறீங்க, எங்களுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பொறுமையோடு செயல்பட்டார் பேதுரு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு செயல்பட்டு மீண்டும் தங்களுடைய படகுகளை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு போகின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் இந்த பொறுமையோடு ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு செயல்படுவதற்கு நாம் முற்படுகிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற வேலை தளத்திலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, ஏதோ ஒரு காரியம் செய்து அது வெற்றி பெற முடியாமல் தோய்ந்து விட்டது என்று சொன்னால் மீண்டும் முயற்சி செய்வதற்கு பல நேரங்களில் நாம் செய்யாமல் இருக்கின்றோம். பொறுமையோடு நாம் மீண்டும் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த வாழ்வானது பெருவாழ்வாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேதுரு ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு செயல்பட்டு தன்னுடைய கூட்டாளிகளோடு அழைத்து ஆழ்கடலுக்கு போகின்றார். அப்போ கூட பேதுரு மனசில் ஓடி இருக்கும், என்னத்தை போட்டு என்னத்தை கிடைக்க போகுது, இப்போ தான் வந்தோம் ஒன்றும் கிடைக்கல, இப்போ இவர் சொன்னதுக்காக வந்து போடுறோம், ஒரு வேளை மீன் கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்குங்க. நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், அங்கே போனால் இந்த பொருள் கிடைக்கும், இந்த கடைக்கு போனால் இந்த பொருள் கிடைக்கும், அங்கே போய் கிடைக்கலன்னா நமக்கு சொன்னவர் என்னன்னா திட்டுவோம். உங்களை நம்பி பெட்ரோலை போட்டு 20 கிலோமீட்டர் டிராஃபிக்கில் போய் அங்கே போய் அந்த பொருளை வாங்க போனோம், ஒன்றும் கிடைக்கலையே, இன்னும் மட்டும் அவர் பேச்சை நம்ம கேட்போம். இதெல்லாம் பேதுருக்கு கண்டிப்பாக ஓடி இருக்கும். மீன் மட்டும் கிடைக்காம போட்டோம், அப்புறம் இருக்கு இவருக்கு. பொறுமையோடு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் போய் அங்கே போடுகின்றார். அங்கதான் அற்புதம் நடக்கின்றது, அங்கதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கின்றது. வலை கிழியத்தக்க மீன்களை அவர்கள் பெற்றார்கள். வலைகள் கிழியத்தக்க மீன்களை அவர்கள் பெற்றார்கள். பேதுருடைய உள்ளத்தை இங்கே தான் நாம் பார்க்க வேண்டும். சுயநலம் இல்லாத ஒரு பேதுரு, சுயநலம் இல்லாத ஒரு பேதுரு தன்னுடைய வலையை கிழியத்தக்க மீன்களை அவர் கிடைத்தவுடனே அது தனக்கு மட்டும் வைத்து கொள்ளாமல் கூட இருக்கிற அந்த மக்களையும் அவர் கைத்தட்டி கையசைத்து கூப்பிடுகின்றார். சுயநலம் இல்லாத பேதுரு தான் பெற்ற ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற உள்ளம் படைத்தவர் தான் இந்த பேதுரு. மற்ற மக்களையும் அழைத்து 2 படகுகளும் நிரம்பத்தக்க மூழ்கத்தக்க மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த இறை மக்களே, பேதுருவின் உள்ளத்தை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் பெற்ற ஆசீர்வாதம், நாம் பெற்ற அருட்கொடைகள் நாம் மட்டும் சுயநலமாக வைத்து வாழாமல் அது பிறரோடு பங்கிட்டு உதவி செய்து அன்பளிப்பாய் கொடுத்து நாம் வாழ்கின்ற பொழுது அது நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய வாழ்வை நாம் பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். பொறுமையோடு செயல்பட்டு பகிர்ந்து நாம் வாழுகின்ற பொழுது எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்வு அது பெரும் வாழ்வாய் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவின் நம்பிக்கையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். பேதுரு பல கேள்விகளோடு உள்ளத்தோடு அவர் வரையில் போட்டிருந்தாலும் ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை உள்ளத்தில் இருந்த நிமித்தமாக இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வலையை போடுகின்றார். அதற்கு பிரதிபலனாக அவர் பெரிய வாழ்வை அடைந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றோம். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாவத்தை வெளிப்படுத்தினால் நிலை வாழ்வு. பாவத்தை வெளிப்படுத்தினால், ஆண்டவரிடத்தில் நாம் வெளிப்படுத்தினால் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பேதுருவின் அந்த சூழலை பார்க்கின்ற பொழுது இந்த மீன் எல்லாம் நிரம்பத்தக்க கிடைத்த பிறகு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்றார், ஐயா நான் பாவி, தயவு செய்து என்னை விட்டு நீங்கள் போயிருங்க. இதே வார்த்தை நாம் எப்பயா சொல்லியிருக்கிறோமா? ஐயா நான் பாவி, என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பழகாதீங்க, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்னைக்கு நாம் பாவின்னு ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு நிலை வாழும். இப்படிக்கு ஞானப்பாட்டு கூட போன வாரம் பாடினேன், ஐயோ நான் பாவி நான் கெட்டு போனேன்
இது கர்த்தர் சிநேகமே என்று சொல்லி பேதுரு அங்கே அறிக்கை செய்கிறார், ஐயா நான் பாவி, என்னை விட்டு நீ போய்விடும். நீ இங்கே இருந்தால் உங்களுக்கும் தொல்லை, எங்களுக்கும் தொல்லை தான். தயவுசெய்து இங்கிருந்து போயிருங்க என்று சொல்லி பேதுரு தான் பாவி என்று அங்கு ஒப்புக்கொள்கின்றார். பேதுருக்கு இன்னொரு பயம் என்னவென்று சொன்னால், நான் தொடக்கத்திலே சொன்னது போல பேதுருவும் அவர் சார்ந்திருக்கின்ற மக்களும் இந்த ரோம அரசுக்கு வரிக்கு எதிர்ப்பவர்கள். இந்த வரியை எதிர்ப்பவர்கள் நிமித்தமாக இந்த வரி தண்டுபவர்கள் இந்த பேதுருவின் சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு அதிக வரியை செலுத்தி விட்டார்களாம். இந்த அதிக வரியை செலுத்துவின் நிமித்தமாக தான் பேதுரு மீன் பிடிக்க போனார் என்று சொல்லி ஒரு கூற்று சொல்லப்படுகின்றது. இப்போ பேதுரு, ஐயா நான் பாவி, நான் ரோம அரசுக்கு எதிர்த்து நான் பேசுகின்றேன், யூத மக்களுக்கு எதிர்த்து நான் பேசுகின்றேன், நீர் எங்களோடு இருந்தால் ஆபத்து ஏற்படும், நீர் தயவு செய்து போய்விடும் என்று சொல்லி பேதுரு தாழ்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர் கூறுகின்றார். நான் பாவி என்று யூத மதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், யூத சட்டத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படையவில்லையோ அவர்களெல்லாம் பாவிகள் என்று அப்பொழுது தீர்மானித்தார்கள். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து யூத பாரம்பரியத்திற்கு எதிராக இவர் பாவியான மனிதன் என்று அவர்கள் சொன்னார்களோ, அதே போல பேதுருவும் பாவி என்று சொல்வதற்கு ஓய்வு நாளிலே அவர் வேலை விட்டுவிட்டாமல் அவர் மீன் பிடிக்க சென்று விட்டார். ஓய்வு நாளிலே மீன் பிடிக்க சென்றதால் யூத சட்டத்தின்படி பேதுரு ஒரு பாவி. அதனால் ஒரு வேளையில் பேதுரு நான் பாவி ஐயா என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறார். பாவத்தை ஒப்புக்கொள்கின்ற மனிதனாக பேதுரு இங்கே காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கீழ்ப்படையாமல் அவருடைய வார்த்தையை நாம் மதிக்காமல் அவருடைய போதனைகளை கடைபிடிக்காமல் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் பாவம் செய்கிறா இருக்கிறோம். அந்த பாவத்தை முழுமனதோடு நாம் அவரிடம் ஒப்புக்கொண்டு அவரிடம் சொல்லி நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நிலை வாழ்வை பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகையால் கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த இறைமக்களே, இந்த மாதத்தின் நிறைவு நாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே நாம் எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருப்போம். ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவரின் வார்த்தையை கேட்காமல், திருமறை சொல்லித் தருகின்ற காரியத்தை எல்லாம் கடைபிடிக்காமல் பல நேரங்களிலே நாம் பாவம் செய்த மக்களாய் நாம் இருக்கின்றோம். நம் மாதத்தின் நிறைவு நாளிலாவது ஆண்டவரே பேதுருவை போல நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலிருந்து நாம் வெளியே வருகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நிலை வாழ்வை நமக்கு தருவதற்கு அது சாத்தியமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் வார்த்தையை நாம் கீழ்ப்படிவோம். எளிய உதவியோடு பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது நல்வாழ்வு பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தோய்ந்து போகிற நேரத்திலே அல்லது தொடர்ந்து முயற்சி எடுக்க முடியாத சூழலே பொறுமையோடு நாம் முயற்சிகளோடு செயல்பட்டால் ஆண்டவர் நமக்கு எதிர்காலத்தை பெருவாழ்வு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். பாவத்தை வெளிப்படுத்தினால் ஆண்டவர் நிச்சயமாக நிலைவாழ்வை தருவதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் நம்மை அழைக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். பேதுருவை அழைத்த ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் அவர் அழைக்கின்றார். அவர் அழைப்புக்கு இணங்க எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நிலைவாழ்வு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகையால் வருகின்ற இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியோம். ஆண்டவர் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை ஏறெடுப்போம். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. வா பாவி மல்லைத்து நில்லாதேவா, வா பாவி
மலைத்து நில்லாதேவா. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று தீகையாதே. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி தீகையாதே. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை அறிவேனே உள்ளபடி வாவே. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை அறிவேனே உள்ளபடி வானே. வாவே மலைத்து நில்லாதேவா. வாவே மலைத்து நில்லாதேவா. என்னிடத்தில் வரும் பாவியரைவையும் இகழ்ந்து தள்ளேனே. என்னிடத்தில் வரும் பாவியவையும் இகழ்ந்து தள்ளேனே. மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே வாராயோ பாவி. மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே வாராயோ பாவி. வா பாவே மலைத்து நில்லாதேவா. வா பாவே மலைத்து நில்லாதேவா. இரக்கமுள்ள நல்ல கடவுளை, பாவியாகிய எங்களை முது பிள்ளையாய் நீர் ஆக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை மீட்டெடுத்து தூய இரத்தத்தால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மறுவாழ்வு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பேதுருவை போல நாங்கள் எளிமையாய் எங்களுடைய வாழ்வில் உமக்கென்று பலவிதமான ஊழியத்தின் உதவிகளை செய்வதன் மூலமாக ஆண்டவரே பொறுமையோடு எங்களுடைய வாழ்வில் செயல்பட்டு உம்முடைய ஊழியத்திற்கு இணங்கவும், பாவத்திலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கான ஞானத்தையும் மன உறுதியும் ஆற்றலும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட பாவியான எங்களை நீர் மீட்டெடுத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எதிர்காலத்திலும் அது நிலை வாழ்வை பெரும் வாழ்வை நாங்கள் பெறுவதற்கு நீர் பரத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பர் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமீன்.